உலகத்துல வாழ்றதுக்காகவே பிறப்பெடுத்த ராசியினர் அப்படின்னு நான் சொல்ல போற ராசியினர்லாம் வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கலா வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு நேரத்துல, ஒரு காலத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அத ஒரு சிலர் நம்பலாம், ஒரு சிலர் நம்பாம இருக்கலாம். பட் நம்புனாலும், நான் இப்ப சொல்ல போறது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லயே இருந்தாலும், நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம லைஃப கொண்டு போக வேண்டாம். ஸ்டில் ஃபார் த ஜெனரல் நாலேட்ஜ் இந்த வீடியோவ நீங்க பார்க்கலாம். சோ மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு காதல கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காதல் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா காதல் இருக்கும் அவங்க வாழ்க்கையில. காதல் இல்லாத மனிதர்களே இல்லை அல்லவா? சோ இதனாலேயே அவங்களுக்குள்ள வந்து பெயின் அப்படின்றது ரொம்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத தாண்டி ரொம்ப ஆழ்ந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா வந்துட்டு இவங்க இருக்கிறாங்க. நார்மலாவே சட்டு சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே பெயின் தான். சில நேரங்கள்ல வேற மாதிரி கூட லைஃப ஹேண்டில் பண்ணலாம். உணர்ச்சி வசப்பட்டுட்டே இல்லாம இவங்க வந்து ரொம்ப ஆழமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கிறதுனால, இவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்து கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய லட்சியத்த எதார்த்தத்துல வெளியிடணும் அப்படின்னு ஏங்குறவங்களா இவங்க இருக்கிறாங்க. நெறைய பேருக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். எதார்த்தமா அந்த ஒரு லட்சியத்த வந்துட்டு வெளியிட முடியாதான்னு. ஆனா அதுக்கு பின்னாடி லட்சியம்னு ஒண்ணு இருந்தாலே அதுக்கு பின்னாடி பெயின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதனாலே இவங்க வாழ்க்கையில பெயின் இருக்குமாம். சாதாரணமாவே இவங்க சோர்வான சிச்சுவேஷன போராடணும் அப்படின்னாலே வந்து கற்பனைக்குள்ள போயிடுறாங்க. ஃபேண்டசி லிட்டில் பிட் இருந்தா தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கற்பனைக்குள்ள போய் அத வந்து ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. ஸ்டில் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சோகம் அவங்கள வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தின்படி சொல்லப்படுது. மத்தவங்கள குணப்படுத்துறதுல வந்து வலுவான ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு ஒரு மருந்து போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. 2வது கடகராசிக்காரர்கள். சோ கடகராசிக்காரர்களும் இயல்பாகவே உணர்ச்சிகரமானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இவங்க உணர்ச்சிகரமா இருக்கிறதுனாலயே அண்ட் ஆல்சோ இவங்க ரொம்ப மென்மையா இருக்கிறாங்க. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெயின் அப்படின்றது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த கேட்டகரியில தான் இந்த கடகராசிக்காரர்களும் ஒரு மெல்லிய ஒரு சோர்வு, சோகம் அப்படின்றது அவங்க மனத வந்து எப்பவுமே வருடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வதா விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிய பொறுத்தவரையில ஆரம்பத்துல அவங்க கூட பழகும் பொழுது ரொம்ப மர்மமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அவங்களுடைய குளிர்ச்சியான ஒரு அமைதியான வெளிப்புறத்துல பார்க்கும்பொழுது ரொம்ப சில்லா ரொம்ப ரொம்ப காமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ள வந்து ஒரு ஆழமான ஒரு வலி அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெளித்தோற்றத்துல ரொம்ப மகிழ்ச்சிகரமா இவங்க தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சோகத்தை கேரி பண்ணிட்டு தான் இவங்க இருப்பாங்களாம். தங்க வாழ்க்கையில யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா முழுமையா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்ல முழுமையா அவங்களுக்கு அன்ஃபோக்கஸ் பண்றது அப்படிதான் இருப்பாங்களாம். சோ உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலயே இவங்களுடைய மனசுல எப்பவுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. எதனால? உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, ஆப்வியஸ்லி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன் ஹர்ட் அப்படின்ற ஒண்ணு பண்ணும் பொழுது, இவங்களுடைய மனசுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு பெயின் அப்படின்றத அவங்க சுமந்துகிட்டே இருப்பாங்களாம். இந்த 3 ராசிக்காரர்கள் தான் வலியோட வாழக்கூடிய ராசிக்காரர்கள்னு சொல்லப்படுது. ஒரு சில இடங்கள்ல நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச சில ராசியினர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனால, எனக்கு சில விஷயங்கள் ஒத்து போகுது. முக்கியமா அந்த விருச்சக ராசியில எனக்கு ஒத்து போகுது. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ராசியினர் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? இது வந்து உங்களுக்கு ஒத்து போகுதா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.